வணக்கம். நமது ஊர் பொதுமக்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் எதிரணியில் அமர்ந்திருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் எனது அணியில் பேச கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். எதிரணியினர் ஒன்று அரசர்கள் என்ற ஆவணத்திலிருந்து ஒரு கருத்தை நமக்கு சொன்னார்கள். சாதாரணமாக யோசித்து பாருங்கள், அந்த அந்த இடத்தில் நீதி வழங்கியது யார்? ஒரு தந்தை தானே, ஒரு அரசர், அவர் தந்தை தானே. அவர் நீதியை யோசித்து பாருங்கள். இன்னும் அதிகமாக சொன்னார்கள், 2 பெண்மணிகள். அவர்கள் யார்? சுயநலவாதிகள் அல்லவா? அவர்களே எதிரி. அரசன் ரொம்ப நியாயமாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். இதான் வெட்டி பேசுறார். இதான் பட்டிமன்றத்துக்கு அதிக மதிப்பீடு கொடுக்கும். எதையும் யோசிக்காமலே பேசுகிறார்கள். தாய் என்றால் அப்படித்தான். அப்போது என்ன நடக்குமோ அது தனது குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்று அப்பொழுது கேட்கிறதோ அது அழுதுவிட்டால் அது உடனே கொடுத்துவிட வேண்டும் என்று அவர்கள் அதை முடிவு செய்து விடுகிறார்கள். தந்தை அப்படி அல்ல, அதை யோசித்து அதில் என்ன விளைவுகள் இருக்கிறது என்பதை அனைத்தையும் ஒற்ற கருத்தாக எடுத்து சொல்லி பார்த்தால் கேட்கவில்லை என்றால் விட்டுவிடுகிறார். அப்பொழுது குழந்தைகளுக்கு புரியும், ஆனால் அந்த இடத்தை புரியாது, பெருமை புரியும். இந்த எல்லாமே தாய் தான் செய்கிறார் என்று மாற்றட்டி கொள்கிறார்கள். யோசித்து பாருங்கள், நல்ல ஒரு குடும்பம், தாய் தந்தை குழந்தைகள் என்று செல்வ செழிப்பாக இருந்து கொண்டிருக்கிற வேளையில் தாய் எல்லாம் செய்கிறார். திடீரென்று அந்த தந்தைக்கு முடியாமல் போய்விட்டது. ஏதோ ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம், முடியாமல் போய்விட்டது. அந்த தாய் என்ன செய்வார்? அந்த குடும்பம் என்ன செய்யும்? அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? யோசித்து பாருங்கள். இதையெல்லாம் யோசிக்காமல் சாதாரணமாக பேசிவிடுகிறார்கள். அவர்கள் பேச்சில் என்ன அர்த்தம் இருக்கிறது? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமலே அப்படி ஏதாவது தைரியத்தோடு பேசிவிடுகிறார்கள். சோப்பனா பேசுங்க. அதை பேசும்போது பெருசனாக வேற பேசுகிறார். நமது நடுவர் அவர்கள் எப்படியாவது மாறி ஆனா வேற ஒரு ஆள் வந்து கிண்டல் பண்ணது எங்க அப்பா பண்ணது நல்லா மாதாவை ஒரு உதாரணம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நமது ஊரையும் வைத்துக் கொள்வோம். ஜெபமாலை நடந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஜெபமாலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது வெளியில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, யாருக்காவது அதை பற்றி தெரியாதவர்களாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, வெளியில் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஜெபமாலையே விட்டு விட்டு அந்த சண்டையை கண்டினியூ செய்வார்கள். அதை முடித்துவிட்டு மீண்டும் ஜெபமாலைக்கு வருவார்கள். அப்படித்தான் நம்ம ஊரில் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்பா ஜெபம் சொல்லது அம்மாதான். யாருமே இதை யோசிக்காமல் பேசுகிறார்கள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. தெரியாமல் பேசுகிறார்கள். தாய் ஒரு மெழுகுவர்த்தி என்று சொன்னார்கள். மெழுகுவர்த்தி மிகவும் சத்தமில்லாமல் எரிந்து கரைத்து விடுகிறது. அம்மா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எரிந்து கரைத்து விடுவார்களா? யோசித்து பாருங்கள்.